உலகமெங்கும் உள்ள அனைத்து இறை மக்களுக்கும் வணக்கம். நீங்க புதுசா எங்க வீடியோ பார்க்குறதா இருந்தா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க புதுசா போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். உயிர்ப்பு பெருவிழா 31/3/2024 திருப்பலி முன்னுரை. உயிர்த்த ஆண்டவர் நம்மையும் உயிர்ப்பிப்பார். இறையேசுவில் இனியவர்களே, உயிர்ப்பு பெருவிழா திருப்பலியில் பங்கு பெற வந்திருக்கும் அனைத்து இறைமக்களுக்கும் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் கூறி இறைவேண்டல் புரிய அன்புடன் அழைக்கின்றோம். கிறிஸ்தவர்களாகிய நம்மை இறப்பு வெற்றி கொள்ளாது என்பதையும், துன்பத்திற்கு பின் இன்பம் உண்டு என்பதையும் உயிர்ப்பு பெருவிழா நமக்கு உணர்த்துகிறது. உயிர்ப்பு பெருவிழா நம்பிக்கைக்கு புது விடியல் தருகிறது. ஜாதியின் பெயரால் மக்களை அடிமைகளாக்கி சவக்குழிக்குள் தள்ளுவதும், இயற்கை பேரிடரில் கண்டுகொள்ளாதிருப்பதும், இயற்கை வளங்களை சுரண்டுவதும் அழிப்பதும், கல்வியினையும் மருத்துவத்தையும் வியாபாரமாக்கி ஆதாயத்தை கொட்டி குவிப்பதும் என்னும் கல்லறைகளில் இருந்து விடுபட்டு நேர்மையான பண்புகளில் உயிர்த்தெழவும் கடவுள் விரும்புகின்றார். நற்செயல் புரிவதற்கென்றே நாம் படைக்கப்பட்டுள்ளோம் என்கிறார் தூய பவுலடியார். பயந்த நிலையில் இருந்த சீடர்கள் இயேசுவின் உயிர்ப்புக்கு பின் திடன் பெற்று நற்செய்தி பணி செய்தார்கள். இயேசுவை பற்றி உலகெங்கும் பறைசாற்றினர். நற்செய்தி பணி செய்வது நமது கடமை என்பதை உணர்வோம். நம்மை முடக்கிடும் தீமைகளிலிருந்து விடுபடுவோம். இயேசு நம்மோடு பயணிக்கின்றார் என்பதை நம் செயல்களால் எடுத்துக்காட்டுவோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 34a மற்றும் 37 முதல் 43 முடிய. முதல் வாசக முன்னுரை. திருத்தூதர் பணிகள் நூலில் தூய பேதுரு தொடக்ககால கிறிஸ்தவர்களுக்கு கூறிய மறையுரையாவது: அனைத்து மக்களுக்கும் நன்மையே செய்து வந்த இயேசு அந்த மக்களாலேயே சிலுவையில் அறையப்பட்டு இறந்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் தேர்ந்து கொண்ட உடன் பயணித்த சீடர்களாகிய எங்களுக்கு காட்சி தந்தார். அதற்கு நாங்களே சாட்சிகள் என்று கூறிய அவர், இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெற்று பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று தூய ஆவியின் மக்களாய் வாழுங்கள் என்றார். வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். கொலோசையர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசு இறந்து உயிர்த்தெழுந்த போது நம்மையும் நம் பாவ வாழ்விலிருந்து உயிர்த்தெழ செய்தார். இயேசு உயிர்த்து கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருந்து நமக்கு வாழ்வு தந்து கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டவரின் மாட்சியை பெற நம் வாழ்வை தூயதாக்குவோம் என்று கூறும் கொலோசையர் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. தம் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் மீட்பை தந்த அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரை பொழிந்தருளும். அவர்கள் திருத்தூதர்கள் போன்று தங்கள் சொல்லாலும் செயலாலும் இறைமக்கள் சமுதாயத்திற்கு நல் வழிகாட்டிகளாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறை அளித்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று மொழிந்த அன்பு இறைவா, உலகெங்கும் போர்கள், வன்முறைகள், இயற்கை சீற்றங்கள், பஞ்சம், பட்டினி என வருந்தும் மக்களை கண்ணோக்கி அருளும். உயிர்ப்பு பெருவிழாவில் அனைத்து மக்களும் மகிழ்ச்சி காண வேண்டுமென்றும் அன்பும் அமைதியும் நிலவ வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம்.
நீதியின் கதிரவனே, அன்பு இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் அதிகாரிகளுக்கு நல்ல உடல் நலத்தை தந்தருளும். அவர்கள் நீதியும் நேர்மையும் கொண்டவர்களாய் விளங்க வேண்டுமென்றும், வேற்றுமையில் ஒற்றுமை என்ற ஜனநாயக நாட்டில் வாழும் மக்களின் செயல்பாடுகளை மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால் முட்டுக்கட்டை போடாமல் அனைத்து மக்களின் வாழ்வும் சிறப்படைய செய்ய வேண்டுமென்றும், நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நலன் காக்கும் நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, எம் ஊரில் உள்ள அனைத்து இளையோர்களையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்களில் அரசு தேர்வு எழுதுபவர்கள் நல்ல தயாரிப்போடு தேர்வு எழுத வேண்டுமென்றும், அனைவரும் இறை ஞானத்திலும் நல்லறிவிலும் சிறந்து விளங்கிட வேண்டுமென்றும், நல்ல உடல் நலமும் நல்ல எதிர்கால வாழ்வும் தந்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களை வாழ வைப்பவரே அன்பு இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். நாங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பில் வாழ வேண்டுமென்றும், அருள் நலமும் உடல் நலமும் பொருள் நலமும் தந்து காத்திட வேண்டுமென்றும், இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.